இணைந்திருக்கிறோம் நேர்களே வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியில் சந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு என்ன விடயம் என்றால், இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான நாளாக இருக்கிறது. சர்வதேச மது ஒழிப்பு நாளாக இருக்கிறது. அப்ப இன்றைய தினத்திலே இந்த மது ஒழிப்பு தினம் பற்றி பேசுவதற்கு முதல் இலங்கை இன்றைக்கு மதுபாவனையிலே என்ன கட்டத்திலே இருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய விடயமாக இருக்கு. இன்றைக்கு அதிர்ச்சி தகவல் குறிப்பாக நாளொன்றுக்கு 50 பேர் மதுபாவனையால் இலங்கையிலே இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லாருக்குமே தூக்கி வாரி போடக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது. குறிப்பாக இருதய நோய், புற்றுநோய் போன்ற நோய்களை அதிகரிக்கப்படக்கூடிய விடயமாக இது இருக்கு. இலங்கையிலே 83 வீதமான மக்கள் இந்த தொற்றா நோய்களால் இறந்து கொண்டிருக்கிறார்கள். தொற்றா நோய்களில் இறப்பை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய காரணியாக இந்த மதுபான பாவனை இருக்கிறது என்று அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு. அதே போல வருடத்திற்கு இலங்கையிலே 20,000 மக்கள் இந்த மதுப்பாவனையால் இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் மதுப்பாவனுடைய சீர்கேடுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அதே போல 2022ஆம் ஆண்டிலே ஐக்கிய நாடுகள் சபை ஒரு ஆய்வு ஒன்றை மேற்கொண்டார். ஆய்வு ஒன்றை மேற்கொண்ட பொழுதும் இலங்கையிலே 181.1 பில்லியன் இந்த மதுபான விற்பனையால் இலங்கை அரசுக்கு வருமானமாக கிடைத்தது. 181.1 பில்லியன் ரூபாய் இலங்கை அரசுக்கு 2022ஆம் ஆண்டு அளவிலே வருமானமாக கிடைத்திருக்கு. அதே நேரத்திலே இந்த மதுபாவன பாவனையினால் வரக்கூடிய பொருளாதார சிக்கல், இந்த மதுபான பாவனையினால் வரக்கூடிய சுகாதார நடைமுறை சீர்கேடுகள் இவற்றை பராமரிப்பதற்காக இலங்கை அரசாங்கத்திற்கு செலவாக இருக்கக்கூடிய மொத்த செலவாக 237 பில்லியன் ரூபாய் இலங்கை அரசிற்கு மொத்தமாக செலவாக இருக்கிறது பொழுது 56 பில்லியன் ரூபாய் இந்த மதுசார பாவனையால் நட்டமாக இருக்கு. 237 பில்லியன் எதனால் என்று பார்த்தா இந்த சுகாதார சீர்கேடு, இந்த மதுசார பாவனையால் வரக்கூடிய நோய்கள், அந்த நோய்களுக்கான சிகிச்சைகள், அவர்களை பராமரிப்பதற்கான இடங்கள், அவருக்கான சிகிச்சை வழங்குவதற்கான வைத்திய நிபுணர்கள், தாதியர்கள் அனைவருக்குமான சம்பளங்கள், அதே போல இந்த மதுசார பாவனையாளர்கள் அவர்களுக்கான புனர்வாழ்வு நிலையங்கள் அமைப்பது போன்ற சுகாதார பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இந்த மதுசார பாவனையால் குடும்பங்கள் இழந்திருக்கக்கூடியவர்களுக்கான வருமானத்தை வழங்குதல், அதே போல அவர்களால் ஏற்படுத்தக்கூடிய வன்முறை சம்பவங்களால் ஏற்பட்ட இடங்களை புனரமைத்தல் போன்ற பல்வேறு இடங்கள் என்றும் இப்படி இந்த சுகாதார பொருளாதார சீர்கேடுகளால் 237 பில்லியன் ரூபாய் செலவாகி இருக்கிறது, குறிப்பாக மதுசார பாவனையால் மாத்திரம். இன்னொரு பக்கம் மதுசாரத்தால் இலங்கை அரசுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் 2022 181.1 பில்லியனாக இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட 56 பில்லியனுக்கு எங்களுக்கு நட்டமாக ஏற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த மதுசார பாவனை அல்லது இறக்குமதி தேவையான கேள்வி பல்வேறு தரப்பினரும் எழுந்து கொண்டு. அப்ப இன்றைக்கு இந்த முன்வைக்கப்படக்கூடிய விடயம் அடுத்த 2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டிலே புதிய அரசாங்கம், இலங்கையினுடைய இந்த தேசிய மக்கள் அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மதுசாரத்துக்கான வரிகளை அதிகரிக்க வேண்டும். உச்ச அளவிலே மதுசாரத்துக்கான வரிகளை அதிகரிக்கும் பொழுதும் அவை மதுப்பிரிகளுடைய பாவனையை குறைக்கக்கூடியதாக இருக்கும், இளைய சமுதாயம் அதன் பக்கம் செல்வதை தடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே மதுசார பாவனையால் ஏற்படக்கூடிய இழப்புகளை நாங்கள் தடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே வரிகளை அதிகரித்து மதுசாரத்தினுடைய விலையை அதிகரித்துக் கொள்ளுங்கள் என்று இலங்கை அரசாங்கத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக 2026ஆம் ஆண்டு பட்ஜெட்டிலே இந்த விடயங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூட கூறப்படுது. இன்னொரு பக்கம் வடக்கிலே போதைப்பொருள் புனர்வாழ்வு நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும், அது தொடர்பான யோசனைகள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இப்படியே மதுசார பாவனை அல்லது இந்த மது பிரியர்கள் அதிகரித்து சொன்னால் கிராமம் தோறும் இந்த மது புனர்வாழ்வு நிலையங்களும் அமைக்கப்பட வேண்டிய தேவை இருக்கும் என்று அனைவரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக மிக கவனமாக இருந்தவுடன் குறிப்பாக உலக அளவிலே இந்த மதுசார பாவனையால், இந்த மது பாவனையால் வருடத்திற்கு 3 மில்லியன் மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 30 லட்சம் மக்கள் ஒரு வருடத்திற்கு இந்த மதுசார பாவனையால் உலக அளவில் இறந்து கொண்டிருக்கிறார். இலங்கையிலே வருடத்துக்கு 20,000 மக்கள் இந்த மதுசார பாவனையால் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் உலக அளவிலே 10ல் 8 பேர் இந்த மதுசார பாவனையால் இறந்து 10 பேர் இறக்கிறார்கள் என்றால் அவற்றிலே 8 மரணங்களுக்கு இந்த மது பாவனை காரணமாக இருக்கிறது. இப்படி ஒரு கொடிய தொற்று நோயாக, இந்த கொடிய நோயாக மாறக்கூடிய இந்த மதுசார பாவனையை தவிர்க்க வேண்டிய விழிப்புணர்வை நாங்கள் கொடுக்க வேண்டிய தேவையாக இருக்கிறது. குறிப்பாக இலங்கையில் இயலவே கூறியது போல 83 வீதமான மரணங்கள் இந்த தொற்றா நோய்களால் ஏற்படுகின்றன. தொற்றா நோய்களால் ஏற்படக்கூடிய மரணங்களிலே பெரிதும் இருதயம் சார்ந்த நோய்கள் காரணமாக இருக்கின்றன. இருதயம் சார்ந்த நோய்களுக்கு பெரிதும் இந்த மது பாவனை பெரிய காரணியாக இருக்கிறது. எனவே மதுசார பாவனையை குறைத்தாலே பாரியளவு இந்த தொற்றா நோய் இறப்புகளை தடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று வைத்திய நிபுணர்களும் கருத்து தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த விடயங்கள் எல்லாம் மக்கள் மத்தியிலே போய் சேர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக இந்த போதைப்பொருள் பாவனை எவ்வளவு உச்சந்திருக்கும், அதே போல இந்த மது பாவனை இன்றைக்கு இளைஞர்களை தாண்டி பாடசாலை மாணவர்களுக்குள் ஊடுருவ ஆரம்பித்திருக்கு. அது பாடசாலை மாணவர்களோடு நிறுத்த விடாமல் பெண்கள் மத்தியிலே இந்த மதுசார பாவனை புதிய ட்ரெண்டிங் கல்ச்சர், புதிய கலாச்சாரம் என்ற ரீதியிலே பாரிய அளவிலே பெண்கள் மத்தியிலே ஊடுருவி கொண்டிருக்கிறது. குறிப்பாக பெண்களை தாயாக தெய்வமாக போற்றி வழிபட்டு பெண் தெய்வ வழிபாடுகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் மக்கள் மத்தியிலே பெண்கள் இன்றைக்கு குடிக்கு அடிமையாவது, போதைக்கு அடிமையாவது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சமூக வலைத்தளங்களூடாக புலம்பெயர் தேசங்களிலே வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நடைமுறைகள், அவர்களுடைய வாழ்க்கை முறைகள், அவர்கள் அங்கே பாவித்து மதுபாவனையிலே மதுப்போத்தலோடு போடக்கூடிய வீடியோக்கள், போட்டோக்கள், ரீல்ஸ்களை பார்த்து தாங்களும் இங்கே அவற்றுக்கு உருவாகி கொண்டிருப்பது, அதேபோல புகைப்பிடித்தல், போதைப்பொருள் பாவனை என்று சமூக வலைத்தளங்களில் பார்ப்பது, இந்திய சினிமா காட்டக்கூடிய விடயங்களை பாவிப்பது, அதேபோல
ஆண் பெண் சமத்துவம் என்ற ஒரு விடயத்தை தவறாக புரிந்து கொண்டு ஆண்கள் தண்ணி அடிக்கிறார்கள், நாங்களும் தண்ணி அடிக்கிறோம், ஆண்கள் ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க, நாங்களும் யூஸ் பண்றோம், ஆண்கள் சிகரெட் பிடிக்கிறாங்க, நாங்களும் பாவிக்கிறோம் என்று சொல்லி ஆண் பெண் சமத்துவத்தை தவறான புரிதலோடு அவர்கள் செய்தால் நாங்களும் செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இன்றைய சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. அண்மை அதிர்ச்சி தகவல் இந்த போதைப் பொருள் பாவனை, அதே போல இந்த மது பாவனை எல்லாம் வந்து இப்போ ஆண்களினுடைய அளவிலே ஆண்களினுடைய பாவனை மெல்லமாக குறைந்து கொண்டு வருகிற அதே நேரத்திலே பெண்கள் மத்தியிலே இந்த பாவனை அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. குறிப்பாக வடக்கிலே இருக்கக்கூடிய பல்வேறு புனர்வாழ்வு நிலையங்களிலே வந்து இந்த பெண் பிள்ளைகள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் தூக்கி வாரி போடக்கூடிய விடயமாக இருக்கிறது. பெண்கள் இந்த இனத்த காத்த சமுதாயத்திலே, பெண்களை தெய்வமாக வழங்கிய சமுதாயத்திலே, பெண்கள் வீரத்தை எங்களுக்கு கற்பித்த ஒரு சமுதாய வரலாறுகளை கொண்டிருக்கக்கூடிய நாங்களே இலக்கியம் காட்டாத வீரத்தையும் ஈழத்திலே காட்டியிருக்கக்கூடிய பெண்களை வைத்திருந்த சமுதாயத்திலே பெண்கள் போதைக்கு அடிமையாகி மதுசார பக்கம் சென்று தேவையில்லாமல் சமூக வலைத்தளங்களில் எங்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்னொரு பக்கம் கவலையாக இருக்கு. அப்ப பெண்கள் இப்படி என்றால் ஆண்கள் பலகாலமாக இந்த விடயங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மதுப்பாவனை என்பதை நாம் தாண்டி போதைப் பொருள் பாவனை தினம்தோறும் பல்வேறு விடயங்களில் ஈடுபட்டுக் கொள்கிறார். இன்னொரு பக்கம் இந்த மதுசார பாவனை பல்வேறு சமூக வன்முறைகளுக்கு காரணமாகவும் இருக்கிறது. குடிச்சிட்டு வாரணுக்கு என்று அடிபட போகக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறார். இன்னொரு பக்கம் இது இப்படியாக இருந்தாலும் எங்களுக்கான அரசியல் பேசக்கூடியவர்கள், எங்களுடைய அரசியல் பிரதிநிதிகள், எங்களுக்காக தமிழ் தேசியம் கதைக்கக்கூடியவர்கள், தனிநாடு பெற்றுத் தருகிறோம் என்று இன்றைக்கு வரைக்கும் 16 வருடங்களாக எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், சமூக சீர்திருத்தங்களுக்காக அல்லது பொருளாதார சீர்திருத்தங்களுக்காக ஏதாவது ஒரு நல்ல சிந்தனையை முன்வைத்தார்களா என்ற கேள்வி என்றால் இல்லை. ஆனால் நன்மை இந்த அரசு ஆட்சிக்கு வரும்பொழுது, இந்த அரசு தேர்தல்களை எதிர்நோக்கும் பொழுதெல்லாம் மிகப்பெரிய அளவிலே பிரச்சாரம் செய்தார்கள். இந்த பார் லைசன்ஸ் எடுத்தார்கள் எல்லாம் வழிகாட்டுறோம். ஆனால் இதுவரை அது வழிகாட்டப்படாமலேயே இருப்பது. எங்களுடைய தமிழர் அரசியல் பகுதிகளில் இதெல்லாம் தூக்கி போட்டது. தமிழர் அரசியலையும் பல்வேறு கேள்விகளுக்குள்ளாயது இந்த பார் லைசன்ஸ் பிரச்சனை. ஆனால் உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் இந்த கிளிநொச்சியில், நாங்கள் கிளிநொச்சியிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய அறிவியல் நகர், கிளிநொச்சி வளாகத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் நகரிலே கல்வி கற்றவர்கள் 2019 2024 வரை அங்கே கல்வியை மேற்கொண்டோம். அப்ப நாங்கள் படிக்கிற காலத்துல வந்து கிளிநொச்சியில வந்து நாங்கள் அறிந்தது வரைக்கும் ஒரே ஒரு இந்த மதுசார மதுபாவன விற்பனை நிலையம் தான் இருந்தது. குறிப்பாக பரந்தன் பகுதியிலே இருந்து. ஆனால் நாங்கள் பல்கலைக்கழக பட்டப்படிப்பை முடித்து இப்போது ஒரு 2 ஆண்டுகளுக்குள் கிளிநொச்சிக்குள் சென்று வரும்போது பரந்தன் சந்தியிலிருந்து கிளிநொச்சி அறிவியல் நகரங்களுடைய பல்கலைக்கழக சந்தி வரையான இடத்திலே மற்றும் ஒரு 13, 14, 15 மதுசார கடைகளை பார்க்கக்கூடியதாக. இது எல்லாம் எப்படி வந்தது, வன்னி மண்ணிலே இது எல்லாம் எப்படி முளைத்தது என்ற கேள்வி பல்வேறு தரப்பினரும் இருக்கு. பக்கத்துல இப்படி ஒரு கடை, அப்படி ஒரு கடை, அப்படி ஒரு கடை என்றும் கச்சான் கடைகள் திருவிழா காலங்களில் நிறைந்திருப்பது போல மதுசார கடைகள் ஏனையின் வீதி முழுக்க நிறைந்திருக்கு. இன்னொரு பக்கம் இது தனியே, இது யார் பெர்மிஷன் எடுத்தார்கள், யார் மூலம் வந்தது, அரசியல்வாதிகள் என்ன செய்தார்கள், பினாமியை வச்சு செய்தார்கள், இன்னொரு பக்கம் இருந்தாலும் எங்களுடைய அரசியல்வாதிகளுடைய சமூக நோக்கு எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க. தங்களுடைய அரசியல் லாபம் தேவை, தங்களுடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும், தாங்கள் பொருளாதாரத்திலே பலமாக இருக்க வேண்டும், அதற்கு மக்கள் என்ன கேடுகட்டு போனாலும் என்று பரவாயில்லை என்ற சமூக சிந்தனை இல்லாத ஒரு அரசியல் தலைமைகளை நாங்கள் தலைவர்களாக ஏற்று உலக காலமும் இருந்திருக்கிறோம் என்பதை நினைத்து இந்த இனம் வெட்கி தலை உணிய வேண்டும். இன்னொரு பக்கம் வீதி விபத்துகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஏனையின் வீதியிலே குறிப்பாக வீதி விபத்துகள் தினம்தோறும் தூக்கி வாரி போடக்கூடிய பல செய்திகளை நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப ஏனையின் வீதி முழுக்க பாரத்திலிருந்து வச்சா மதுபாவனையில் ஒரு டிரைவர் மேல தடுக்க முடியாது இருக்கும். அப்ப வீதியோரம் முழுக்க, அதுவும் பிரதான வீதி ஏனையின் யாழ்ப்பாணம் கண்டி வீதியிலே வந்து தொடர்ச்சியாக இந்த மதுபான சாலைகளை நிறுவி வைப்பதன் மூலம் வீதியால் செல்லக்கூடியவர்கள் இந்த இலகுவாக இந்த போதைப் பொருட்களை அல்லது இந்த மதுசாரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை பாவித்து விட்டு வாகனங்கள் ஓட்டக்கூடியதாக இருக்கும், விபத்துகள் வரக்கூடியதாக இருக்கும், பாரிய உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ எங்களுடைய அரசியல் தலைமைகளுடைய சமூக சிந்தனை எப்படி இருக்கிறது என்பதற்கு இந்த விடயம் மிகப்பெரிய உதாரணமாக இருக்கு. அப்ப இப்படித்தான் எங்களுடைய அரசியல் பொருளாதாரம் பற்றியும் சிந்திப்பதில்லை. எங்களுடைய இளைஞர்கள் வெளிநாடுகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சுய தொழில் வேலைவாய்ப்பு பற்றிய விடயங்களை சிந்திப்பதில்லை. வெளிநாட்டு புலம்பெயர் உறவுகளை இங்கே முதலீட்டாளர்கள் ஆக்குவதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்வதில்லை. சமூக பிரச்சனைகளை சிந்திப்பதில்லை, போதைப் பொருளை பற்றி சிந்திப்பதில்லை, வாழ்வெட்டு வன்முறை கலாச்சாரங்களை பற்றி சிந்திப்பதில்லை, இந்த சமுதாயத்தை கட்டுக்கோப்பான சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்று சிந்திப்பதில்லை. ஆனால் நாங்கள் மக்களுக்கு தனிநாடு பெற்றுக் கொடுக்கிறோம், தமிழ் தேசிய அரசியல் செய்கிறோம் என்று எங்களுடைய உணர்ச்சி அரசியல், எங்கள் மக்களுடைய உணர்ச்சிகளோடு விளையாடி அவர்களுடைய கவலைகள், கண்ணீர்கள், வலிகளோடு விளையாடி கொண்டிருக்க பல்வேறு அரசியலை தான் நாங்களும் பார்க்கிறோம். அப்ப நாங்கள் அந்த அரசியலை செய்ய வேண்டாம் என்று செய்ய, உரிமை எங்களுக்கு முக்கியமானது, இந்த மண்ணும் மக்களும் எங்களுக்கு முக்கியமானது. ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு கொடுக்க போகிறோம் என்பதுதான் இன்னொரு பக்கம் இருக்கு. அப்ப சர்வதேச இந்த மதுசார எதிர்ப்பு அல்லது மது எதிர்ப்பு தினத்திலே நாங்கள் அனைவரும் மிக விழிப்புணர்வாக இருந்து கொள்ளணும். குறிப்பாக பாடசாலை மாணவர்கள், பெற்றோர்கள் இந்த விடயங்களுக்கு என்றால் அதையெல்லாம் புது விதமாக போதைப் பொருட்கள் வருகிறது, மதுபாவனைகள் வருகிறது. எனவே அது விதத்திலே மிக கவனமாக இருந்து கொள்ளும். குறிப்பாக எங்களுடைய பிள்ளைகள் மத்தியிலே இந்த மதுப்பாவனையை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு காலத்துல எல்லாம் குடிக்கிறவனை கேவலமாக பார்த்த சமுதாயமாக நாங்கள் இருந்தோம். குடிச்சு அவரை வீட்டை சேர்க்கிறீர்கள், ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறீர்கள், ஒரு பரம்பரையில் ஒரு ஆள் குடிக்கிறாருன்னு அவர் அந்த வீட்டு ஃபங்க்ஷன், அந்த சொந்தக்காரர் ஆற்ற ஃபங்க்ஷனுக்குமே கூப்பிட மாட்டார், நிகழ்ச்சியில் கூப்பிட மாட்டார், சமூகத்தில் ஒரு நல்ல இடம். ஆனால் இன்றைக்கும்
குடிக்காம இருக்கிறவனுக்கு கேவலமாக பார்க்கக்கூடிய சமுதாயமாக இந்த சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. குடிக்காம இருக்கிறவனை கேலி செய்வது, குடிக்காமல் இருக்கிறவனை நக்கடிக்கிறது, வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நீ இழந்துட்ட, குடிக்காமல் இருக்கிறாண்டு குடிக்காமல் இருப்பவர்களை குடிக்க சொல்லி மோட்டிவேட் பண்ணக்கூடிய சமுதாயமாக இந்த சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பது மிக கேவலமான விடயமாக இருக்குது. குறிப்பாக இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக்ல வரக்கூடிய ரீல்ஸ், அதில் வரக்கூடிய திரைப்பட நடிகர்கள் கதைக்கக்கூடிய வசனம், இதெல்லாம் உங்களுக்கு தூக்கி வாரி போடக்கூடிய இருக்கு. அண்மையிலே இந்த இந்தியாவிலே இப்போ ஒரு பேசுபொருள் நடிகர் அரசியலுக்கு வரக்கூடியது. அப்போ பல நடிகர்கள் பல்வேறு விடயங்களை செய்தாலும் குறிப்பாக ஒரு சில நடிகர்கள் மாத்திரம்தான் நான் இந்த புகைப்பிடிப்பதையோ அல்லது இந்த தண்ணி அடிப்பதையோ இந்த மதுப்பாவனையோ ஒருபோதும் இந்த திரைப்படங்களிலே வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று சபதம் எடுத்தவர்கள் பலரும் அதை செய்து காட்டியிருக்கிறார்கள். ஒரு சிலர் செய்து காட்டி, ஆனால் சில பேர் நான் இனி இந்த புகைப்பிடிக்க மாட்டேன் என்று விட்டு அண்மை நாட்களிலே புகைப்பிடித்து தன்னுடைய புகைப்பிடிக்கிறேன் என்ற கட்டத்துக்கு திருப்பி மாறி தண்ணி அடிக்கிறேன் என்று மாறி திரைப்படங்கள் அவற்றையெல்லாம் வைத்து இன்றைக்கு எங்களுடைய இளைஞர்களை ஊக்குவித்து அவர்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அவர்கள் என்ன செய்திகளை கொடுக்கிறார்கள் என்பது இன்னொரு விடயம். அது தமிழ்நாடு, இந்தியாவாக இருந்தால் அவர்களை பின்பற்றி திரையிலே வரக்கூடிய தலைவனுக்காக இங்கே வெட்டி அடிபட்டு பாலாபிஷேகம் செய்யக்கூடிய அந்த கோமாளி கூத்துக்களை அண்மைய நாட்களிலே இங்கேயும் பார்க்கக்கூடியது. அப்ப இந்த சமுதாயம் எல்லாம் அவர்களை பின்பற்றி அவர்களுடைய வழியிலேயே செல்லப் போகிறார்கள் என்பதை மறக்க முடியாது. ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு நடிகர் வந்துவிட்டால் வந்து இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுடைய வழிகளையும் இந்த மண்படுகின்ற அவலங்களையும் மறந்து எங்களுடைய தேவைகள், எங்களுடைய உரிமைகள் என்னவென்று எல்லாவற்றையும் மறந்து தமிழ்நாட்டு நடிகர் அவர் அங்கே முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று இங்கே நேர்த்தி வைத்துக் கொண்டு பலர் இருந்து கொண்டிருக்காங்க. அப்படி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர் அந்த நடிகர் திரையிலே காட்டக்கூடிய விடயங்களை பின்பற்றாமல் இருப்பார்கள் என்று என்ன நம்பிக்கை என்ற கேள்வியை நாங்கள் எழுப்பிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. எனவே மிக விழிப்பாக இருந்து கொள்ள வேண்டும். ஒரு நாளுக்கு 50 பேரை இந்த மதுசாரம் எங்களிடமிருந்து பலியெடுக்கிறது என்றால் அது மிக கொடூரமான வழியாக இருக்கு. இன்னொரு பக்கம் உள்ளூர் உற்பத்திகள் பல தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த குறிப்பாக இந்த பனம் கல் தமிழ்நாட்டில் என்மையில மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருந்தது. அதை தாண்டி பனம் பால் அது ஒரு உடலுக்கு ஆரோக்கியமான விடயமாகவும் இருக்கிறது. உள்ளூர் உற்பத்தியாளர்களை ஊக்குவிப்பதாகவும் இருக்கிறது. குறிப்பாக இந்த பனை சார்ந்த உற்பத்திகள், பனை சார்ந்த தொழில்களை செய்யக்கூடிய சமுதாயத்தினருக்கு இது மிகப்பெரிய ஊக்குவிப்பாக இருக்கு. அதிலும் குறிப்பாக வடமாகாணம் பனை சார்ந்து கற்பகத்தெருவை தன்னுடைய இலச்சினையிலே வைத்திருக்கக்கூடிய வடமாகாணத்திலே இந்த விடயம் முக்கியமாக வேண்டும். குறிப்பாக அண்மைய நாட்களிலே பல கிராமங்களிலே இந்த மதுசாலை கடைகள் திறக்கப்படுகிறது. அண்மையிலே நெடுந்தீவிலே இந்த மதுபான கடை இல்லாத உலகம் மதுபான கடை இல்லாமல் இருந்த நெடுந்தீவு, ஆனால் வன்முறைகள் இருந்தது. இப்பொழுது அங்கு மதுபான கடைகளும் திறக்கப்பட்டது பிறகு அங்கு இருக்கக்கூடிய வன்முறைகள் அதிகரிக்கும் என கிராம மக்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார். அந்த மதுபான சாலையை நீக்குங்கள் என்று கூட கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக இந்த அரசு என்ன சிந்திக்க போகிறது? எங்களுடைய உள்ளூர் உற்பத்தியில் ஊக்குவிப்பது குறிப்பாக இந்த பனை வளம், பனை சார்ந்த கள்ளு சீவல்களில் ஈடுபடக்கூடிய மக்கள் பனம் பால் என்று கூறக்கூடிய விஞ்ஞான ரீதியில் உடலுக்கு நன்மை தரக்கூடிய என்று நிரூபிக்கப்பட்ட இந்த பனையினுடைய கல் உற்பத்தியை ஊக்குவிக்க அரசாங்கம் முயற்சிக்குதா, அல்லது மதுபான சாலைகளை திறந்து இன்னும் எங்களுடைய நாட்டுக்குள்ளே இந்த மதுபானத்தை கொண்டு வந்து எங்களுடைய இறக்குமதி பொருளாதாரம் என்று காட்டி எங்களுடைய சுகாதார பொருளாதாரத்தினால் வரக்கூடிய செலவுகளை அதிகரிக்க இந்த அரசாங்கம் முயற்சிக்கப் போகிறதா என்பது இன்னொரு பக்க கேள்வியாக இருக்கிறது. எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த மண்ணிலே கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்தவர்கள், மதுசாரம், போதை, பெண்கள் எதுவுமே இல்லாமல் வாழ்ந்த ஒரு இராணுவ கட்டமைப்பு உலகிலே வைத்திருந்த ஒரே ஒரு இனம் என்ற பெருமையோடு இருக்கக்கூடிய நாங்கள் இன்றைக்கு தேவையில்லாமல் போதைக்கும் மதுவிற்கும் மாதுக்கும் அடிமையாக இறந்து கொண்டிருக்கிறோமே என்ற இந்த உண்மையை உங்களுடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் மாணவர்களை கவனிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். சர்வதேச மது ஒழிப்பு நாள், மதுக்கு எதிரான இந்த நாளிலே நாங்களும் உறுதி கொள்வோம். உங்களுடைய பிள்ளைகளை இந்த கொடிய அரக்கர்களுடைய கைகளிலிருந்து மீட்டெடுக்க நாங்கள் அனைவரும் உறுதி கொள்வோம் என்று கூறிக்கொண்டு நான் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களை மிக்க அறிகிறேன். நன்றி.